மணிரத்னம் படத்தில் நடிப்பது என்பது நடிகர்களுக்கு ஒரு கனவு மாதிரியான விஷயங்களாக இருந்திருக்கு. சிம்புவை பொறுத்தவரையில் அவருக்கு எப்பொழுதுமே மணிரத்னம் மேலே ஒரு வியப்பு உண்டு. ஏற்கனவே செக்கச்சி வந்த வானம்ங்கிற படத்தில் சிம்பு மணிரத்னம் படத்தில் நடிச்சிட்டாரு. ஆனால் அது சக்ஸஸ் மூவி கிடையாது, அது பெரிய அளவில். அதனால் அவருடைய அந்த மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட படங்களில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. இந்திய அளவில் பேசப்பட்ட ரோஜா, பம்பாய் மாதிரி படங்கள், தளபதி. அதனால் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரின் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் சிம்பு கொரோனா குமார்கிட்ட இருந்து ஓடிட்டார். இப்போ ஒரு நடிகனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவகாசத்துக்குள்ள அவங்க அந்த கேரக்டராக மாறுறதுக்கான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குல்லையா, அதே மாதிரியே ஒரு கதைக்குள்ள ஒரு இயக்குனர் திருப்தி அடைகிறது இருக்குல்ல, அதை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு நிறையா டைம் ஆகும். மணிரத்னம் தன்னுடைய படங்களில் ஒரு 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 பரிசார்த்த முயற்சின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதில் வெற்றியும் அடைகிறார் அவர். ஏன்னா அவர் இந்த தலைமுறை இயக்குனர் கிடையாது. பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது சிம்புவை பற்றி எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, திடீர்னு ஐசரி கணேஷ் அவர்கள் சிம்பு படத்தில் நடிக்கக்கூடாது, ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இப்போ தங் லைஃப் படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக ஒரு புகாரை சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அது திரைப்படம், அதாவது மணிரத்னம் படத்தில் நடிப்பது என்பது நடிகர்களுக்கு ஒரு கனவு மாதிரியான விஷயங்களாக இருந்திருக்கு. ஏற்கனவே செக்கச்சி வந்த வானம்ங்கிற படத்தில் சிம்பு மணிரத்னம் படத்தில் நடிச்சிட்டாரு. ஆனால் அது சக்ஸஸ் மூவி கிடையாது, அது பெரிய அளவில் பேசப்பட்ட படமாகவோ வசூல் படமாகவோ அது இல்லை. அதனால் இந்த படம் கமலஹாசனோட சேர்ந்து நடிக்கிறதுனால ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவலில் ஏன்னா அதில் நடிக்க வேண்டிய ஆட்கள் ஏற்கனவே உள்ள பிரபலமான நடிகர்கள்லாம், துல்கர் சல்மான் மாதிரி நடிகர்கள்லாம் பேசப்பட்டாங்க. அவங்க டேட்லாம் ஏதோ ஒரு வகையில் செட் ஆகலை. அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக சிம்பு உள்ளே போயிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒன்று வெளியிட்டாங்க. சிம்புவை பொறுத்தவரையில் அவருக்கு எப்பொழுதுமே மணிரத்னம் மேலே ஒரு வியப்பு உண்டு. தமிழ் சினிமாவை விஷுவல் லாங்குவேஜ், அதாவது காட்சி மொழியாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு பாலுமகேந்திராவுக்கு உண்டு. பாலுமகேந்திராவினுடைய ஒரு தொடர்ச்சி தான் மணிரத்னம் போன்றவர்கள். மணிரத்னம் இன்னும் கொஞ்சம் அவருடைய கமர்ஷியலுக்கான ஸ்பேஸ் பெருசாக மாறிச்சு அவருக்கு. அதனால் அவருடைய அந்த மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட படங்களில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அது இந்திய அளவில் பேசப்பட்ட ரோஜா, பம்பாய் மாதிரி படங்கள், உயிரே மாதிரி ஷாருக்கான் வச்சு எடுக்கப்பட்ட உயிரே மாதிரி படங்கள், ஆனால் வரிசையாக அவர் ஹிட்டு கொடுத்தாரு. அதுபோக தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே நினைவில் இருக்கக்கூடிய படங்கள், நாயகன் மாதிரி படங்கள், மௌனராகம் மாதிரி படங்கள், அஞ்சலி மாதிரியான படங்கள், இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அது மாதிரி லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை பற்றிய காதல் கதையை ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணி என்கிற படமாக பண்ணார். அப்போ இந்த தலைமுறை வரைக்கும் இப்போ லவ் டுடே மாதிரி படங்கள் இப்போ வெற்றி பெறுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அது சமகால காதல் பிரச்சனையை, யாருக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்களுக்குள்ளே என்ன ஃபோன் உரையாடல் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ரகசிய மொழிகளை பயன்படுத்துவாங்க, எப்படி கழட்டி விடுவாங்க, எப்படி சேருவாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி சந்தேகப்படுவாங்க, எப்படி சண்டை போடுவாங்கிறத பற்றிலாம் ஒரு லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த சமகால காதலுடைய சிக்கல்கள் இருக்குல்ல, அதை அந்த ஓகே கண்மணியில் மணிரத்னம் அட்டன் பண்ணிட்டார். அப்போ இது மாதிரி அப்டேட் ஆன பல விஷயங்களை, நவீன வாழ்வினுடைய சிக்கல்களை மணிரத்னம் தன்னுடைய படங்களில் ஒரு 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 பரிசார்த்த முயற்சின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர். அதில் வெற்றியும் அடைகிறார் அவர். ஏன்னா அவர் இந்த தலைமுறை இயக்குனர் கிடையாது. அவர் 80களின் இயக்குனர் மணிரத்னம். 80களில் இதய கோயில், பகல் நிலவு தான் தமிழில் அவருக்கு முதல் படம். பல்லவி அணுபல்லவி அப்படின்னு கன்னடத்தில் ஒரு படத்தில் இருந்து அவர் தொடங்குறாரு. அப்புறம் தமிழில் இதய கோவில், பகல் நிலவு மாதிரி படங்களில் தொடர்றாரு. அவருடைய அதனுடைய வளர்ச்சி எங்கே போய் மேலே ஏறுதுன்னா, மௌனராகத்துக்கு பின்னாடி கவனிக்கத்தக்க இயக்குனராயிட்டார். நாயகன் அவருக்கு ரொம்ப உச்சமான படம். அப்புறம் தளபதி, ரஜினிகாந்த், மம்முட்டி என்கிற 2 சூப்பர் ஸ்டார்களை வைத்து எடுக்கப்பட்ட படம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரின் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் சிம்பு கொரோனா குமார்கிட்ட இருந்து ஓடிட்டார். அதான் விஷயம். அவர் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பில் போயிட்டார். அப்புறம் சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு படத்தின் எவ்வளோ காலகட்டம் எடுக்கிறாங்க, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணுறாங்க, அது எப்போ வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது பெரிய இயக்குனர்கள் படத்தில் போய் மாற்றவங்களுக்கு
ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்கு இந்த பயந்து தான் ஐசரி கணேஷ் வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க போ அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, எப்போ முடிப்பாங்களோ 2 வருஷம் ஆகுமோ 1 வருஷம் ஆகுமோ அப்படிங்கிற அச்சம் தான் காரணம். பணம்லாம் ஏன்னா முன்னாடி இங்கே அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, இந்த படத்தில் நடிக்கும்போது நீங்கள் வேறு படங்களில் நடிப்பதற்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் மாட்டினா இந்த படம் பெண்டிங் ஆயிரும். ஒருவேளை வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், சிறு தயாரிப்பாளர் இல்லை இருந்தாலும் சிறு தயாரிப்பாளர்களாக இருந்தால் அவங்களுக்கு வட்டி கூடும், வேறு சில சிக்கல்கள் உங்களுக்கு வரும். ஒரு கதை வந்து லைவில் எப்போ எல்லா காலத்துலையும் இருக்காது. ஒரு கதை வந்து இப்போ எழுதப்படும் போது ரொம்ப புதுமையாக இருக்கும் கதை. ஒரு 6 மாதம் கழித்து அந்த கதை வந்து ரொம்ப பழைய கதையாக மாறிடும். நியூஸ் மாதிரி தான். நேற்று நியூஸ் பேப்பர் இன்றைக்கி வாங்கி எவனும் காசு கொடுத்து படிக்க மாட்டான். போன வாரம் வந்திருக்க ஒரு வார பத்திரிக்கை வந்து பழைய புத்தக கடைக்கு போயிடும். அதை யாரும் புதுசாக போய் வாங்கி படிக்க மாட்டாங்க. இதே நிலைமை வந்து கதைகளுக்கும் உண்டு. சில கதைகள் வந்து எவர் கிரீன் கதைகளும் உண்டு. ஆனால் பெரும்பாலான கதைகள் வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆகாத கதைகளாக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே சார், அது ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்கு பயந்தும் வேறு படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ இவருக்கு ரெட் கார்டு கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடையில படங்கள்லாம் நடிக்காமல் இருந்தார், மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு சிம்பு. அது ஒரு நடிகனுடைய வாழ்க்கைங்கிறது வந்து பிறரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்குள்ளே என்ன காரணம் அப்படின்னா, நடிகன் வந்து தான் வாழாத வாழ்க்கையை ஒரு கதாபாத்திரத்துக்காக தன்னை தயாரிச்சுக்கிறான். இப்போ சிட்டியில் ஒருத்தன் வளர்ந்துருப்பான், அவன் கதாநாயகனாக வந்து ஆகணும் அப்படின்னு முடிக்கும் போது தேனி பக்கம் கூட்டிகிட்டு போய் புழுதி காட்டுக்குள்ளே வச்சு படம் எடுப்பாங்க அவனை வச்சு. அப்படி நடந்திருக்கு. இப்போ பருத்தி வீரனில் நடித்த கார்த்தி வந்து வெளிநாட்டில் போய் படிச்சிருக்காரு, அவர் அமெரிக்காலாம் போய் படிச்சிருக்காரு. அவரை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, இங்கே லோக்கல் சண்டியராக ரவுடி மாதிரி காட்டினாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த வாழ்க்கை அவருக்கு பரிச்சயமாகாத வாழ்க்கை தானே. அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தரை கொண்டு வர்றது இருக்குல்ல, அது இந்த கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேரக்டரை இன்னொரு ஒரு நடிகனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி இருக்குல்ல, ரொம்ப ரிஸ்கானது. அதனால் நடிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, உளவியலாகவே வந்து ஒரு மனிதனாக இருக்க மாட்டான். நீங்கள் அந்நியன் படத்தில் வந்து அம்பி ஒரு கேரக்டர், அந்நியன் ஒரு கேரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லா மனிதனுக்குள்ளேயுமே 2 கேரக்டர் இருப்பான். நடிகனுக்குள்ளே 2 கேரக்டர் கிடையாது, ஒரு 20 கேரக்டர் இருப்பாங்க. வேறு வேறு மனநிலையில் இருப்பாங்க. அது பல எடுத்துக்காட்டுகளே உண்டு. அஞ்சலி படத்தில் நடிக்கும் போது ரொம்ப பேரன்பு மிக்க மனிதனாக இருந்திருக்காப்புல ரகுவரன். எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்காப்புல. என்ன காரணம், அந்த கேரக்டரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி 24 ஹவர்ஸ் அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. நீங்கள் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நடிப்பு வந்துடாது. அதுக்கான மனநிலை உங்களுக்கு ஏற்கனவே உருவாகிருக்கணும். அந்த கேரக்டருக்கு என்ன மனநிலை இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி அந்த பரிதவிப்பை எப்படி வெளிப்படுத்துறது, அந்த பரவசத்தை எப்படி வெளிப்படுத்துறது, அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது, அந்த உணர்வுகளை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது சில வினாடிகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த கதைக்கான ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே சேர்க்கறதுல இருக்கக்கூடிய கடினம் இருக்கு இல்லையா, அதுதான் நடிகனுக்கும் இயக்குநர்களுக்குமான சண்டை. அதுதான் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்குமான சண்டை. அவன் ஒரு வாழ்க்கையில் இருப்பான், அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நடிச்சிட்டு இருப்பாங்க. இது 2க்குமான இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி எப்பொழுதுமே போராட்டமானதுதான். ஓகேங்க சார். இது தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்களே சார், ஒரு படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் நிறைய படம் எடுக்கிறாங்க, ஆனால் ஏன் இவ்வளோ நாள் ஆகுது சார் ஒரு ஃபிலிமை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காக? இவ்வளோ கால அளவுகள் வந்துட்டு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது தன் எழுதிய கதைக்கு வந்து நியாயம் செய்வதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து பயிற்சி பெற்ற நடிகர்கள், ப்ரொஃபஷ்னலான ஆர்டிஸ்ட் இருக்காங்கள, அவங்கள கொண்டு போய் நடிக்க வைக்கும் போது அவங்க உடனே டேக் ஓகே ஆயிரும். நீங்கள் வந்து அச்சலாக வந்து கிராமத்து மனிதர்களையோ சாதாரணமாக தெருவில் நடந்து போகிறவனையோ நீங்கள் நடிக்க வைக்கிறீன்னு வச்சுங்க, அவனுக்கு நடிப்பு புரிய வைக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். டைலாக்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே பயிற்சி பெற்ற பின்னாடி தான் அவங்க நடிக்க வைக்க முடியும். இப்போ இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே ட்ரெயினப் ஆகுறாங்க, அந்த ஸ்பாட்டில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்பாட்டில் வந்து இப்போ நமக்கு பள்ளிக்கூடத்துலேயே படிக்கிறோம், சாதாரணமாக ஸ்கூலில் படிக்கிறோம், நமக்கு பாடம் வந்து எல்லாருக்குமே உடனே புரிஞ்சிடாது. பகலில் நடத்தின பாடம் வந்து சில பேர் டியூஷனில் போய் தான் புரியும், சில பேருக்கு 2-3 மாதம் கழிச்சு கூட புரியும் இல்லையா. ஒரு விஷயம் புரிகிறதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் வேறு இருக்கும். ஒரு திருக்குறள் படிக்கிறோம், 15 வயசில் படிக்கும் போது ஒரு அர்த்தமாகும், 25 வயசில் ஒரு அர்த்தமாகும், நடுத்தர வயதில் 40 வயசு கடந்து ஒரு அர்த்தமாகவும் மாறும். ஒரே விஷயந்தான், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாற மாற அதை புரிந்து கொள்கிற விதம் மாறும். இப்போ ஒரு நடிகனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவகாசத்துக்குள்ளே
அவங்க அந்த கேரக்டராக மாறுறதுக்கான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குல்லையா. அதே மாதிரி ஒரு கதைக்குள்ளே வந்து ஒரு இயக்குனர் திருப்தி அடைகிறது இருக்குல்ல, அதை கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நிறையா டைம் ஆகும். அவங்க நினச்சது வர்ற வரைக்கும். இப்போ வந்து பாலுமகேந்திரா மாதிரி இயக்குனர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, செயற்கை மழை வேண்டாம், இயற்கையாக மழை பெய்யும் போது எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு போய் ரெயின் சீசனில் போய் ஷூட்டிங் வைப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாக்ஸ் வைப்பாங்க, வேணே போய் வைப்பாங்க. அப்போ ரெயினில் போய் உண்மையிலேயே வைக்கணும் அப்படின்னா எப்போ மழை பெய்யும் யாருக்கு தெரியும்? நீங்கள் கேமரா செட் பண்ணும்போது மழை பெய்யாதுல, முயற்சி பண்ணுவாங்க அப்படி சில பேர். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா, முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காக்கா வந்து உட்காரணும் அப்படின்னு வச்சுங்க. நார்மலாக காக்கா வந்து உட்காரும் அந்த இடத்துல ஒரு மரக்கிளையில். கேமரா வைக்கும் போது காக்கா வராது. அப்போ வந்து அது காக்கா ஜூனியர் ஆர்டிஸ்டா, அது வேலை செய்யாது. நம்ம சொல்கிறப்பெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போ காக்கா கூட அவங்க கண்ட்ரோலுக்கு வராது. அப்போ நீங்கள் வந்து இந்த ஆடு திருடுற கதையை பற்றி படம் எடுத்தோம் நாங்கள் வந்து தென்மேற்கு பருவ காற்றில் வந்து சீனு ராமசாமி டைரக்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடு நம்ம சொல்கிறபடி கேட்குமா? ஆடு ஒட்டு மொத்த மந்தையாக இருக்கும். அதை மொத்தமாக ஒருத்தன் ஆடை ஓட்டிகிட்டு போகிறான்னு ஒரு ஷாட் எடுக்கிறேன்னு வச்சுங்க, ஆடு அதாவது இஷ்டத்துக்கு இங்கிட்டு பிரிஞ்சு போயிடும். அறுவடையும் கொண்டு வந்து இணைச்சோம்னா லைட்டு போயிடும். கேமரா செட் பண்ணி ஆட்டுக்குட்டியை பூரா வந்து ஒரு இடத்துல ஒரு இதில் வச்சு டாப் வியூவில் காட்டணும், ஒரு ஒயிட் ஷாட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது குப்புக்குன்னு வந்து என்ன ஆயிரும், லைட்டு போயிடும், சன்லைட்டு கட் ஆயிரும். அப்புறம் திரும்ப மேகம் மூட்டமாக இருக்கும், திரும்ப வராது. அடுத்த நாள் தான் திரும்ப எடுக்கணும். அதை இப்படிலாம் நிறையா விஷயம் இருக்குது. இப்போ விடிய ஷூட்டிங் எடுக்கிறோம். பொழுது விடியும் போது ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான்னு ஒரு சீன் வைப்பாங்க. பொழுது விடியும் போது அவன் திருப்பி ஓடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்க டேக்கில், பொழுது அது வாட்டுக்கு ஒடிஞ்சிடும். இவன் டேக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பொழுது விடிக்குமா, அப்படியே பொழுது வெடிச்சிடும், மறுநாள் தான் எடுக்கணும். சன்ரைஸ் கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க சினிமாவில். சன்ரைஸ் கால் ஷீட்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போய் கேமராலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அப்படி ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படி கடல்ல இருந்து அப்படி ஒரு சூரியன் வர்றதுன்னா அப்படி ஜெகன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே டப்புன்னு அந்த வெளிச்ச லைட் வந்துடும். இதை வந்து அந்த குறிப்பிட்ட செகண்ட்குள்ளே போய் பதிவு செய்யணும். அதுக்குள்ளே அவங்க நினைக்கிற சீனு, அவங்க நினைக்கிற ஆர்டிஸ்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம்குள்ளே கம்போஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ இதெல்லாம் நேச்சராக இருக்கணும்னு நினைக்கிற டைரக்டருக்கு ரொம்ப நாள் எடுப்பாங்க படத்தை. இப்போ பாடல் காட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், மாலை நேரம் அப்படி வந்து ஒரு சன்செட் ஆகிற நேரம், சன்ரைஸ் ஆகிற மாதிரி சன்செட் ஆகிற நேரம், ஒரு பொன்னொழி மாதிரி கதிர்கள் வீசுகிற ஒரு நேரம் அப்படின்னு வச்சுங்க, அது எவ்வளோ நேரம் இருக்கும்? சாயங்காலம் அப்படி பொழுது மறையும் போது கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆமாம் சார். அப்படிங்கிற கூட மறைஞ்சிரும். ஆமாம் சார். பாடல் காட்சி முழுக்க வந்து ஒரு அந்த மாதிரி லைட்டில் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி எடுக்கணும்னா என்ன ஆகும், டெய்லி சாயங்காலம் எடுப்பாங்க. அதுக்குன்னு திரும்ப ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ நடிகை, ஆமாம், ஆர்டிஸ்ட்டை போய் நடிகை போய் நீங்கள் மேக்கப் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது மேக்கப் போட்டு வர்றதுக்குள்ளே இங்கே சன்செட் ஆகி முடிஞ்சிடும். ஆமாம், அது டயத்துக்குள்ளே கூப்பிட்டு வரணும். இந்த மாதிரி சவால்கள் நிறையா இருக்கும் சினிமாவில். இதனால் பெரிய இயக்குனர்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் எடுக்கணும், பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு அசல் வாழ்க்கை வந்து எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது, ஒரு துளி கூட மாறக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க எடுக்கிறாங்க. அப்போ அது வந்து குறித்த நேரத்துக்குள்ளே எடுக்க முடியாது. இது மிக நீண்ட காலமாக எடுப்பாங்க. ரொம்ப அசலான வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற படங்கள் எடுக்கிறவங்க பெரும்பாலான பேர் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எடுக்காதவங்க தான். அது எடுக்கிறது ரொம்ப பயிற்சி வேணும், நிறைய முயற்சி வேணும், எல்லா டீமும் ஒத்துழைப்பு வேணும். இது தனிநபர் செயல்பாடு கிடையாது. ஒரு பேப்பரில் வந்து ஒருத்தன் கவிதை எழுதுறான்னா அவன் சிந்திக்கிறதுக்கும் அந்த பேப்பருக்கு மட்டும்தான். அதிகபட்சம் அவன் தப்பாக கவிதை எழுதிட்டான்னா A4 பேப்பரை கிழிச்சு போட்டுடலாம், அவ்வளோதான். சினிமா அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு 100-150 தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பின்னாடி நிற்கிறான். அதுக்கு பின்னாடி லைட்மேன் இருக்கான், அதுக்கு பின்னாடி எலக்ட்ரீஷியன் இருக்கான், அதுக்கு பின்னாடி வேறு மேக்கப் கலைஞர்கள், தையல் கலைஞர்கள், எல்லாருமே இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் கிடையாது சினிமாவில். வேறு டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் செய்கிற தவறு, ஒரு சட்டையை மாற்றி போட்டாங்க, மறுபடியும் போய் மாற்றிட்டு வாங்க, 1/2 hour வேஸ்ட் ஆகிடும். அந்த 1/2 hour அந்த சுற்றி இருக்கிற 100-150 பேருக்கான வேலை வந்து செயல்படாமல் போயிடும். இந்த ரிஸ்க் சினிமாவில் இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக வந்து குறித்த நாட்களுக்குள்ளே படம் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, 40 நாளில் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொடியூசர்கிட்ட வந்து சத்தியம் பண்ணிட்டு போவாங்க. இவ 200 நாள் எடுப்பாங்க. புது டைரக்டராங்க எடுத்து பார்க்குறது தானே, எடுத்து பார்ப்பான், இது நல்லா வருமா போட்டு பார்க்கும்போது இது நல்லா இல்லையே, மறுபடியும் ரீஷூட் போங்க அப்படின்னா அந்த படம் செலவாகிட்டே இருக்கும்.
அப்போ குறித்த நேரத்துக்குள்ளே சில இயக்குனர்களால் படம் எடுக்க முடியும். இன்னைக்கு பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட இந்த நேரத்துக்கும் கருத்துக்கும் பாப்கார்ன் சினிமா நேயர்கள் சார்பாக நன்றி.